பாபாவோட உத்தரவுப்படி காகா சாஹிப் தீஷித் ராமாயணத்தையும் பாகவதத்தையும் டெய்லி படிக்கிறாரு. பாகவதத்தை படிக்கும்போது 9 சித்தர்கள் ஜனகருக்கு முக்திக்கான வழியை காட்டின கட்டம் வருது. அதை படிச்சுட்டு தீஷித் அழ ஆரம்பிக்கிறாரு. பல பிறவிகளுக்கு பிறகு கூட நமக்கு இந்த மாதிரி முக்தி கிடைக்காது, நம்ம இந்த அன்பை செலுத்த போறதில்லை அப்படின்னு அழுகுறாரு. பக்கத்துல இருந்த ஷாமா, பாபா நம்மளோட குரு, ஒரு வைரம் போன்றவர், குரு நாமத்தை உச்சரிச்சாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு, அதனால அழாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஆனாலும் தீஷித்தோட மனம் மாறல. அடுத்த நாளும் பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கப்ப அங்க ஆனந்தராவுங்கிற ஒரு பக்தர் வந்து தன்னோட கனவை பத்தி சொல்றாரு. அவர் கனவுல பாபா கடல்ல ஒரு சிம்மாசனத்துல அமர்ந்திருந்ததாகவும், அவர் பாபா முன்னாடி பயந்துகிட்டு நின்றுட்டு இருந்ததாகவும், வணங்க பயந்து நின்றுட்டு இருந்ததாகவும், உடனே பாபா தன் கால்களை வெளியில தூக்கி வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீர்ல மூழ்காம பாதுகாத்ததாகவும், ஷாமாவுக்கு ஒரு வேஷ்டி கொடுக்க சொன்னதாகவும் சொல்லிட்டு இவர் ஒரு வேஷ்டி வாங்கிட்டு வந்து நீட்டுறாரு. ஆனா ஷாமா அதை ஏத்துக்க மறுக்கிறாரு. தீஷித் ஒரு திருவுல சீட்டு போட்டு பார்த்துட்டு ஏற்றுக்கொள் அப்படின்னு வரவும் ஷாமா அதை ஏத்துக்கிறாரு. ஷாமா சொன்ன விஷயங்களை, சமாதானத்தை தன்னை ஏத்துக்க சொல்லி அவர் மனசுலயும் தீஷித் மனசுலயும் ஒரு குரல் ஒலிக்குது. அந்த நொடி மனம் அமைதியடைய தீஷித் திருப்தி அடைஞ்சார்.